எலெக்ஷன் முடிஞ்சு கூட தாவேக்காரங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இது போல் வார் ரூம்குள்ளே ஸ்ட்ராங் ரூம்குள்ளே ஒரு சண்டை மாதிரி ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு எனக்கே பர்சனல் மெசேஜ் எல்லாம் வந்து ஜெயிச்சிட்டோன்னு கைக்கு வந்தால் கூட கதை எதாவது சொல்லலாமா, மிஷின் இது பண்ணிட்டாங்க இல்லை தெரியாமல் ஓட்டு போட்டாங்க, இது வெற்றி பெற்றதில்லை, உங்களுக்காக பார்த்து பாவம் பட்டு கொடுத்தது, இப்படி ஏதாவது ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றேனே, ஒரு நல்ல தலைவன் வரும்போது என்னென்னலாம் அவதூறு பரப்புறானுங்களோ அதுக்கு பதிலே சொல்லாம செயல்லையே மாற்றம் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவர் திரும்ப திரும்ப ரசிச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 37 லட்சம் வாக்குகள் உள்ள வந்திருக்கு. அப்படியே 35 லட்சம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 5,28,00,000 5,73,00,000 மாறி இருக்கு. என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா, ஒரு தலைவர், ஒரு நம்பிக்கையான முகம், எங்க வீட்டு பையன், ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் நண்பன்ற ஒரு நம்பிக்கை ஒரு மாற்றத்தின் வாய்ப்பா பார்த்துக்கணும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் முடிஞ்ச கையோட அமைச்சரவை நேம் லிஸ்ட் வந்திருக்கு, அது உண்மையா? இல்ல, நான் என்ன பாக்குறேன்னா, மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் அபிஷியல் நியூஸ் விட கேட்பாரு இல்ல, தாவேக்கா சம்பந்தமா யாராவது ஒரு மீம் இல்ல விருப்பத்தின் பேர்ல யாராவது ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணா கூட அது இவ்வளவு வைரல் ஆகுது, இவ்வளவு பெரிய பேச்சு பொருள் ஆகுதுன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு கூட தாவேக்கா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, அது முடிஞ்ச கையை உடனே வந்திருக்கேன், அதனாலதான் இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இல்ல, அப்படி எந்த கட்சியுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கணும், ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ சரியா இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு ஏத்தாப்புல அவங்க எவ்வளவு ஓட் மார்ஜின் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இது மாதிரி பல கிரைட்டீரியாஸ் வச்சுதான் வந்து அமைச்சரவை டிசைட் ஆகும். திமுக மட்டும் யார் பசங்க யாருன்னு பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா கட்சியும் இப்படிதான் ஒரு ஃபார்மெட் இருக்கும். அது எதுவுமே தெரியாது இல்லை. இப்போ நமக்கு இப்போ நீங்க லிஸ்ட்ல வரக்கூடியவங்க எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, இல்லை பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறாங்கன்னா கூட யார் என்ன மார்ஜின்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது நிறைய வேலை இருக்காது. அது அப்படியே உண்மையாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி உண்மையா ஒரு லிஸ்ட் வேணா வரும், May 5 வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ அதுல இருக்கிறபடி வராது, அது வேணா இல்ல, மாத்தி தெரியல. வரலாம். அது அண்ணனோட ப்ரெரோகேட்டிவ், அவர் எப்படி சூஸ் பண்றாரோ அது என்னன்னு வரும்போது பார்ப்போம்னு சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் ப்ரோகாஸ்டினேஷன். இந்த படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு கனவு காண்றது, கற்பனையிலே கோட்டை கட்டுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நடக்கிறது பேசணும், நடக்கும்போது பேசணும். இப்போ அது கொஞ்சம் நாள் இருக்கு, 10 நாள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. திமுக சார்பில் இருக்கக்கூடிய இல்லை மற்ற கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ரவுடிங்க அங்கே ஏதாவது கலவரம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம எடுத்தோன்னே 4வது படிக்கட்டில் கால வைக்கக்கூடாது. அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் வேலை பார்த்தோமா, இப்போ ஓட்டு பெட்டியை பத்திரமா பார்க்கணும். கவுண்டிங் ஒரு வேலை இருக்கு. கவுண்டிங் முடிஞ்ச பிறகு கையில வெற்றி பெற்றவங்க சீட்டை வாங்கணும், அதுல வச்சு ஆட்சி அமைக்கணும். நிறைய வேலை இருக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு விட்டதை பார்த்துட்டு வரைஞ்சிட்டு இல்ல, இருக்கோம். கலவரம்னு சொன்னீங்க, கலவரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காங்களா? நீங்க தான் பாக்கலீங்களா, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு பெரிய விஷயம் சர்க்குலேட் ஆயிடுறது. எனக்கே கூட பர்சனலா வந்துருந்துச்சு. திமுக இருக்கக்கூடிய பசங்க சில பேர் நல்லவனுங்க, இல்லை தாவேக்கா மேல அனுதாபம் உள்ளவங்க, ஆதரவு உள்ளவங்க வந்து என்ன பண்றாங்க, இது போல வார் ரூம்குள்ள ஸ்ட்ராங் ரூம்குள்ள ஒரு சண்டை மாதிரி ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு எனக்கே பர்சனல் மெசேஜ் எல்லாம் வந்திருந்தது. அப்போ அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுத்தி எல்லார் மேலேயும் தப்பு ஏற்படுத்தி அதை டக்குன்னு இந்த சீலை உடைக்கிறது, சீலை ஓப்பன் பண்றது, இல்லை அந்த இடத்துல வர்றவங்களை ஒரு 2-3 பேர் 2 இடத்துல அடிச்சோம்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, அந்த கேப்ல அச்சுறுத்தி எதாவது ட்ரை பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா எனக்கு ஒரு நியூஸ் வருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. களத்துல இருக்கிற ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அந்த எனக்கு ஒரு விஷயம் ஒன்று எங்க வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு, என்னோட கோச். அந்த மேட்ச் வந்து முடிஞ்சு ஜெயிச்சோட்டோன்னு சொல்ற வரைக்கும் முடியல. நோ மேட்ச் இஸ் ஒன் அன்டில் இட் இஸ் ஒன். ஜெயிச்சு முடிக்கிற வரைக்கும் வெற்றி பெற்றதா கணக்கு கிடையாது. டோன்ட் செலிப்ரேட் டூ ஏர்லி. இதெல்லாம் வந்து நாங்க கத்துக்கிட்டு இருக்க பாடம். எனக்கு தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு சொல்றது, ரொம்ப ஒன்னே கொண்டாடி ஆரம்பிக்காதீங்க, கொக்கரிக்க ஆரம்பிக்காதீங்க. இது ஒரு கடமை. நம்ம வந்திருக்கிறது மக்களுக்காக, மக்களுக்கு வேலை செய்ய, கடமையாற்று. இதை வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்ச மாதிரி கொண்டாட வேண்டிய வேலை கிடையாது. அதனால அதுல நிறைய வேலை இருக்கு. அதுதான் நான் சொன்னது ஆரம்பத்துல, வானத்தை பார்த்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காதீங்க. இது ஒரு வேலை, இது ஒரு கடமை, இது ஒரு பொறுப்பு. இன்னைக்கு இருக்கிற பொறுப்பை முதல்ல சரியா பண்ணாதான் இன்னைக்கு வேலையை நல்லா பண்ணோம்னா நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்றதான் அர்த்தம். இதை கேள்விப்பட்டோடனே நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? இல்ல, எல்லாருக்கும் இந்த மெசேஜ் பாஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே அலர்ட்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சும்மா தாவேக்காவெல்லாம் அப்படி சும்மாலாம் அடிச்சுட்டுலாம் போக முடியாது. 2 பேரா போற இடத்துக்கு 4 பேரா இருக்கும். டிஃபென்ஸுக்கு தான். ஸோ 2 பேர் போற இடத்துல 4 பேரா போறோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு லூசன் பண்ணாம we are still strong டீமா இருக்கிறோம். இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பயம்
ஏன்னா பயம்னு இல்லைங்க, இது ஒரு பாதுகாப்பு. இல்ல இல்ல ஏன்னா எங்க இவங்க கேண்டிடேட் ஜெயிக்க மேலயோ போறாங்க. கேம்பெயின் மேனேஜர் மேலயோ தூசி கூட படாம பாத்துக்கிறாங்க பசங்க. அது எங்களுக்கு மேல பயம் கிடையாது, அவங்களுக்கு இது பயம்னு கிடையாது, இது ஒரு சதின்னு நான் சொல்லுவேன். இல்ல பயம்ன்றது அவங்களுக்கு எப்பயுமே இருக்குது. 2024 பிப்ரவரி மாசம் கட்சி ஆரம்பிச்சனால பயம் இருக்கு. ஆனா அதைத்தான் சதி கேக்குறேன். என்னென்ன பண்ணலாம், எப்படி பயமுறுத்தலாம். இப்ப கவுண்டிங் அன்னைக்கு நமக்கு கேம்பெயின் மேனேஜரும் கேண்டிடேட்டும் பத்திரமா இருக்கணும். அன்னைக்கு அந்த கவுண்டிங் நடக்கும்போது பாக்குறதுக்கான ஆட்கள் மேனேஜர்ஸ் கரெக்டா அங்க இருக்கணும். ஏஜென்ட்ஸ், கேம்பெயின் ஏஜென்ட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துக்க வேண்டியது ஒரு கட்டாயம். அப்ப அதுக்கு அது வரைக்கும் பெட்டியை பாதுகாக்கிறதுல நம்ம பொறுப்பு இருக்கு. ஸோ இந்த எல்லா வேலைக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே அலர்ட்டா இருந்தோம். இந்த மெசேஜ் உள்ள பாஸ் பண்ணும்போது we are much more vigilant. இப்போ டி டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளுமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. அப்படின்னு 2 பேருமே மாறி, மாறி அதே சொல்லிட்டு இருக்காங்களே! இவ்ளோ பெரிய மாபெரும் கூட்டத்த பார்த்துட்டு இது சொல்லணும் அவங்களுக்கு தோணுதா? இல்ல அப்படி சொல்லி நம்ம மனச தேத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, they are still setting up a narration. அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு என்ன வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓட்டு அன்னைக்கே வெளுத்து போச்சு மூஞ்சி எல்லாருக்கும். ஆனா என்ன ட்ரை பண்றாங்கன்னா, பண்ண போற ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னக்கூட்டியே முட்டு குடுத்துக்கிறாங்க. இந்த என்ன சொல்றது, காரணம் தேடுவாங்க. தோக்க ம். போறோம் காரணம் தேடுவாங்கன்னு சொல்ற மாரி, இவங்க வந்து எதையாவது ஒண்ணத்த பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு நரேஷன் இருக்கணும் இல்லையா? அதனால அத அப்படியே இழுத்து புடிச்சுக்கிட்டே போவாங்க. ஜெயிச்சுட்டோம்னு கைக்கு வந்தா கூட, கதை ஏதாவது சொல்லலாமா? மிஷின் இது பண்ணிட்டாங்க, ம். இல்ல தெரியாம ஓட்டு போட்டாங்க, இது வந்து வெற்றி பெற்றது இல்ல, உங்களுக்கா பார்த்து பாவம் பட்டு குடுத்தது. இப்படி ஏதாவது ஒரு கதைய எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றேன், இவங்க வேலை, இவங்க அரசியல் நமக்கு இல்ல. நம்ம வந்து ப்ரொடக்டிவா, கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு அரசியலுக்கு வந்திருக்கோம். நம்ம அவங்கள மாரி சும்மா ப்ளேம் கேம் பண்ண போறதில்ல. அவங்கள மாரி கனவு காண போறதில்ல. பட்டாசு மலக படுத்துக்கிட்டு விட்டத பார்த்து வானவத்துல வரைய போறதில்ல. ஸோ அவங்க அத பண்றாங்க. அதையும் சேர்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன எதிர்பார்ப்புனா இருக்கலாம். நாளைக்கு ஜெயிச்சா அது இல்லன்னு சொல்லலாம். இல்லன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். இல்லன்னா வந்து அவங்க தோத்துட்ட பிறகு வந்து அதுக்கு ஒரு கதை கட்டலாம். இல்ல நம்ம சொன்ன மாரி அந்த பூத்ல ஏதாவது சதி ட்ரை பண்ணலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். எல்லாத்துக்கும் அவேரா இருக்கணும். இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கா இருக்கட்டும் 2 பேரும் மாறி, மாறி இங்க 1000 அங்க 1500 இங்க தங்க மூக்குத்தி, அங்க வெள்ளி கொலுசு அப்படி மாறி, மாறி குடுத்துருக்காங்க. இப்ப டிவிகேல இருந்து என்ன குடுத்தீங்க? நம்பிக்கை குடுத்தோம். நல்ல வாக்குறுதி குடுத்தோம். அது கேரண்டியா இருக்கும்னு அஷூரன்ஸ் குடுத்தோம். கண்டிப்பா செய்வோம்னு ஒரு அண்ணன முதல்வர் வேட்பாளரா குடுத்தோம். இதுக்கு மேல என்ன குடுக்கணும்? மக்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, இந்த மாநிலத்தோட மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு எது தேவையோ அத குடுத்துருக்கோம். ஒரு 5 நாள் மட்டும் சாப்பாட்டுக்கு பத்துறதுக்கு ஒரு காசு, ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஒரு குடியார புருஷன் குடிக்கிறதுக்கு தேவையான தங்க காயின்லாம் நாங்க குடுக்கல. கொள்ளடிச்சவன் அந்த கொள்ளையில பங்கு குடுப்பான். ரூ. 100 திருடிட்டு ரூ. 1 காசா லஞ்சமா குடுப்பான். நாங்க கொள்ள அடிக்கவும் வரல, கொள்ளடிக்க போறதாவும் இல்ல. மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தை எடுத்து வைக்கிறோம். அது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால குடுக்குற காசெல்லாம் வாங்கிட்டு வெள்ள சட்டை, சந்தன கலர் பேண்ட் போட்டு போய் ஓட்டு போட்டாங்க. அல்ல அந்த வெள்ளி கொலுசுலயும் பார்த்தீங்கன்னா, அது இரும்பு கொலுசு உள்ளுக்குள்ள பார்த்தா. அதே மாரி தான் இந்த காயினும், ஆ. பிரான்ஸ் காயின் வந்து வெளுத்து போச்சு. அது எல்லாமே நடக்குங்க. அதான் சொல்றேனே, நீங்க இது போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என்ன? திருடனுக்கு தேள் கொட்டுனா பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதான் நடக்குதுங்க. இவங்கள இத்தன வருஷமும் பார்த்துட்டு, இன்னமும் நம்பிட்டு யாராவது ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, அதான் காமெடி. ஆனா ஆமா. நடந்த காமெடி வேற ஒண்ணு. என்ன தெரியுமா நடந்துச்சு? நேரா இவங்க அந்த திமுக காரங்கலாம் டிபேட்ல எல்லாம் பார்க்குறோம்ல, ம். சொல்றாங்க, "அநியாயம் பண்றாங்கப்பா." என்ன சார் பண்ணாங்க? "நான் காசு குடுத்தவன், அந்த காசு எடுத்துட்டு போய் வெள்ள சட்டை, சந்தன கலர் பேண்ட் வாங்கிட்டு போய் பூத்துக்கு போறான். எனக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்றாரு. ஆமா. இல்ல அவங்கள்ட்ட லிட்டரலி இல்ல நான் இதுல நெறைய பேர் ஒரு வந்து வார்த்தை கூட பொய் இல்ல. இது இப்படியே என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. இல்ல நெறைய பேர் சொல்றாங்க. அந்த குடுத்த காசுல தான் அந்த ட்ரெஸ்ஸே எடுத்தது. ஆமா. தெரிஞ்சிருந்தா நானும் அந்த காசு வாங்கியிருப்பேன். எங்க வீட்டுக்கு காசு குடுக்க வந்தாங்க. நான் சாப்பிட்டு இருந்தேன். எங்க அம்மா வெளில போய் கூப்பிட்டாங்க. அசோசியேஷன்ல இருந்து வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. அம்மா யாரோ கூப்பிடுறாங்க. அப்படி யாரும்மான்னு சொன்னா, காசு குடுக்குறாங்கப்பா வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு துணிஞ்சு உட்காந்து எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்டே துணிஞ்சு வந்து காசு குடுக்குறாங்கன்னா, அவங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. வாங்கி இருந்திருக்கணும். ஏன் வேணான்னு இல்ல, சொல்ட்டீங்க? ச்சே, அது அது அந்த பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு? பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச கையோட நெறைய தலைவர்கள் வந்து துபாய், கொடைக்கானல், ஊட்டி நெறைய அப்படின்னு தலைவர்லாம் இல்லங்க. இப்படிலாம் நார்மலைஸ் பண்ணாதீங்க. முதல்வர் கொடைக்கானல் போயிட்டாரு. சின்னவர் துபாய் போயிட்டாரு. சொல்லுங்க ஸ்ட்ரைட்டான்றேன். இல்ல அப்படி வந்து டென்ஷன வந்து குறைக்கிறதுக்கு போயிட்டாங்க. டென்ஷன்லாம் குறைக்க போலியாம். எனக்கு சொன்னாரு ஒரு திமுககாரு. காசெல்லாம் சேஃப்டி பண்றதுக்கு அவர் அங்க போயிருக்கிறாரு. துபாய்க்கு. இவரு வந்து கொடநாட்டுல போய் ஏதோ பூஜை பண்ண போயிருக்கிறாரு கொடைக்கானலுக்கு. ஜெயலலிதா அம்மா எஸ்டேட்ல இருந்து பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து யாகம் பண்ண போயிருக்கிறாராம். 2த்தையும் சத்தியமா நான் சொல்லல. சொன்னவரு ஒரு திமுககாரரு. பொய்னா திமுக தான் அனௌன்ஸ் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க? உங்க விஜய் வீட்டு விட்டு வெளில வருவாரா? எப்பா அவர் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு நாட்டு விட்டு வெளில போயிட்டாருப்பா. கேட்க மாட்டீங்களாப்பா யாரும்? அப்படி இருக்கு எனக்கு. ஆமா சார். அது வந்து நெறைய பேர் சொல்றாங்க. இவங்க எலக்ஷன் முடிஞ்ச கையோட ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ரெஸ்ட் எல்லாம் இல்லங்க. ஆனா விஜய் அவர்கள் நான் வந்துட்டு தான் சொன்னேன், காரணம் சொல்லிட்டேனே. பெரம்பூர் தொகுதியில வந்து மக்கள சந்திக்கிறது, மக்கள வந்து பேசுறது, அந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல அது மட்டும் ஆரம்பமா இல்ல. அந்த பார்க்கலாமா? இடத்துல வந்து ஒரு நிர்வாகிகள் கூட்டம் ஒண்ணு நடத்தினாரு. நடத்திட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடியே அறிவிச்சு, இதெல்லாம் உஷாரா இருக்கணும். போலிங் டேட்ல எப்படி இருக்கணும்? நம்ம எவ்வளவு டெக்கோரத்தோட இருக்கணும்னு அதெல்லாமும் சொல்லிட்டு இருந்தாரு.
அதான் சொல்றேனே, ஒரு நல்ல தலைவன் வரும்போது என்னென்னலாம் அவதூறு பரப்புறானுங்களோ அதுக்கு பதிலே சொல்லாம செயல்லயே மாற்றம் காமிக்கிறாருல்ல. இந்த இடத்துல தான் நான் அவரை திரும்ப திரும்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ கூட்டத்த பார்த்தீங்கன்னா, பெரம்பூர், திருச்சி 2த்துலயுமே அவரு ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப 2த்துலயுமே ஜெயிச்சுட்டா எந்த தொகுதிய ஃபர்ஸ்ட்டு ரிசைன் பண்ணுவாரு? இல்ல அது அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த இடத்துல நல்ல பெல்ட் ஹோல்டு வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. எந்த இடத்துல வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க. அத தவிர வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்டயும் கன்சல்ட் பண்ணணும். அந்த தொகுதியில வந்து இப்ப மாற்று வேட்பாளரா அடுத்த ஒருத்தர் போடுறாங்கன்னா, அவங்களுக்கு எது ஏதுவா இருக்குன்னு பார்க்கணும். நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சும்மா கண்மூடித்தனமா ஒண்ண ரேண்டமாலாம் ரிசைன் பண்ண இல்ல முடியாது. எந்த தொகுதியில அவரு ரிசைன் பண்ணாலும் அந்த மக்கள் அத ஏத்துக்க மாட்டாங்க. எங்க தொகுதியில தான் இருக்கணும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அத எப்படி அவரு சமாளிப்பாரு? இல்ல அதுதான் சொல்றேன். அவர் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் குடுப்பார்ல. அப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவர் வந்து பேர் சொல்ல வேணாம். அப்போ கூட சங்கடப்படுவாங்க. ஏ தொகுதியில ரிட்டெயின் பண்ணிக்கிட்டு, பி தொகுதி ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பி தொகுதிய பத்தி அவர் என்ன மைண்ட்ல எப்படி இருக்கும்? எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தைய வீட்ல வச்சுக்கிறேன். இன்னொரு குழந்தைய ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க அப்பா, அம்மானா, அந்த இன்னொரு குழந்தை ஹாஸ்டல் போன குழந்தைக்கு இன்னும் செல்லம் அதிகமா இருக்கும். அது வர்ற நாள் திருவிழாவா இருக்கும் வீட்டுக்கு. அந்த மாரி பி தொகுதி ரிசைன் பண்ணாலும் அந்த தொகுதிக்கு ஒரு சிஎம்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு. அப்படி யோசிக்கணும். சோ அதுக்கெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது எதுன்றது அந்த நம்பர் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எதிர்ல எப்படி இருக்கு ஸ்ட்ரென்த், அடுத்த ஆள் போடும்போது வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும். அதெல்லாம் நெறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. இல்ல எடுத்தோம் அத கவுத்தோம்னு மாரி சொல்ல முடியாது. மாற்று வேட்பாளர் போடும்போது, உள்கட்சியில இருந்து போடுவாங்களா? இல்ல புதுசா ஆள் எதுனா எடுப்பாங்களா? இல்ல உட்கட்சியில இருந்து தான் போடுவாங்க. புதுசா ஆள் எப்படி எடுப்பாங்க? எனக்கு அந்த கேள்வி புரியல. நீங்க அதாவது இந்த நின்ன 234ல தோத்த யாருக்காவது வாய்ப்பு குடுப்பாங்களா? இல்ல புதுசா ஒருத்தர் குடுப்பாங்களான்னு கேட்கிறீங்களா? ஆமா. தெரியாது இல்லங்க. அது அண்ணன் வந்து இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காரு. போட்டவர் வந்து ரொம்ப மார்ஜின்ல தோத்துருக்காரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முன்னாள் முதல்வர் வந்து ஹெட் டு ஹெட் நிக்கிறாரு ம். ஒரு வேட்பாளர். 500 ஓட்ல தோக்குறாரு. ம். அப்ப முதல்வருக்கே முன்னாள் முதல்வருக்கே 500 ஓட்டு வரைக்கும் டஃப் குடுத்து தோத்துரு எவ்வளவு சீரியஸான கேண்டிடேட். அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கலாம். ஏன்னா சூப்பரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. அதே மாரி அவர் அந்த பகுதிக்காரனாவும் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதான் சொல்றேன். இப்ப இது ரொம்ப டூ ஏர்லி டூ டிஸ்கஸ்ன்னு சொல்றேன். அண்ணன் 2த்துலயும் ஜெயிக்கணும். எல்லா தொகுதியும் மெஜாரிட்டி வாங்கணும். ஆட்சி அமைக்கணும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் ரிசைன் பண்ணணும். அதுக்கு நாள் இருக்கு இல்லையா? ரொம்ப வெளியா பேசணும். இல்ல என்டிகேவும், டிவிகேவும் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறதா என்டிகே சொல்றாங்க. கூடவா? ஆமா. என்னங்க இது? பார்க்கலையா? சீமான் அவர்களும், இல்ல நீங்க ஆரம்பத்துல காரைக்குடி பிரபு அவர்களும் ஆரம்பத்துல அதான் ஆரம்பத்துல பாஜக என்ன சொல்லுச்சு? திமுக பி டீம் சொல்லுச்சு. திமுக அச்சு அடியில பாஜக ஓடி போச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். திமுக என்ன சொல்லுச்சு? இவங்க பாஜக பி டீம் சொல்லுச்சு. பாஜக அச்சு அடியில் திமுக ஓடி போச்சு. 10 வரைக்கும் பாஜகவோட பி டீம் திமுக தான் ஊரே உலகமே சொல்லிடுச்சு. 2 பேரும் அந்த வார்த்தையை விட்டாங்க. இப்ப சம்பந்தம் இல்லாம என்டிகே கூட எங்களை வருது. இல்ல. அது வந்து அவ்வளவு ஒரு ஆசையா ஆற தழுவி சட்ட காலர்லாம் மாத்தி இல்ல விட்டு அப்படி கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல அது வந்து கொஞ்சம் அரசியல் நாகரிகம். அதை நம்ம மதிக்கிறோம். அந்த இடத்துல ஒன்றும் பிரபு அண்ணனும் ஒன்றும் மூஞ்ச திருப்பிட்டு போல. சீமான் அண்ணனுக்கு அது அவசியம் கிடையாது. அதுக்கு தான் சாட்டே ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து அங்க நின்னு கத்தணுமா? அதான் நான் யூடியூப்ல கத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அது அப்படிதான் இருக்கும் இல்ல களத்துல. பக்கத்துல அவர் சாட்டை அவர்களோட முகத்தை பாத்தீங்களா? அது பாவமா தான் இருக்கு. சிரிக்கல. இப்படி இருந்தாரு. சிரிக்கல. சிரிக்கலையா அது? சிரிக்கல. இப்படி வச்சுட்டு ஐயோ இருந்தாரு முகத்தை. வந்துட்டானே அப்படி அப்படின்ற அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. இருந்துச்சு. ஆனால் நம்ம நான் சொல்றேன் முதல்ல வந்து அரசியல் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு போட்டி என்னன்னா, நியாயமா எப்படி இருக்கணும்னா, யார் மக்களுக்கு நல்லா சேவை செய்யறது இதுதான் போட்டியா இருக்கணும். இப்ப அந்த போட்டியில வந்து நமக்குள்ள போட்டி இருக்க வேண்டியது மாதிரி ஒரு காழ்ப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோட எண்ணம். தவிர தாவேக்கா என்னைக்கும் யார் மேலேயே காழ்ப்பு வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. இவங்க எல்லாம் தான் வன்மத்துல பிடிச்சி நம்மள கத்திக்கிட்டு, தகாத வார்த்தையில பேசிக்கிட்டு, தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. தாவேக்கா தலைவரோ இல்ல எந்த ஒரு பேச்சாளரோ ஃபார் தட் மேட்டர் ஒரே ஒரு மேடையில ஒருத்தர் வன்மத்தோட அசிங்கமா இழிவா பேசி பாத்திருக்கீங்க? இல்ல. அப்படி எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தாலும் நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. நீங்க 10 வார்த்தை பேசினா பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. அவ்வளவுதான் அதிகபட்சம் இருக்கும். ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. எங்க தலைவர் என்னைக்காவது உங்க பத்தி எல்லாம் பேசுறாரா? அவர் அதிகபட்சமா தரம் தாழ்ந்து பேசினாருன்னு அவர் மேல வைக்கிற விமர்சனமே சிஎம் சார்னு சொன்னது. ஆனா பதிலுக்கு இவங்க என்னென்ன சொல்லிருக்காங்க தெரியல. அவ்வளவுதான். அதனால வந்து அந்த மாதிரி தாவேக்கா என்னைக்கும் போகாதுன்னு நான் ரொம்ப திண்ணமா நம்புறேன். வரலாறு காணாத வாக்குப்பதிவு 85%. இதுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணமா? இல்ல எஸ்ஐஆரும் ஒரு காரணமா? இல்ல எஸ்ஐஆருக்கு இதுல ஒரு பங்கு உண்டு. நான் அதை வந்து முற்றுமுழுசாலாம் மறுக்க மாட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு அந்த பங்குன்றது தான் பார்க்கணும். முதல்ல இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து தமிழகத்துல வாட்டிலாம் நடக்கல. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் நடந்திருக்கு. அப்பவும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த 80ன்ற மார்க் இருக்குல்ல 80% மார்க்க தமிழகம் தொட்டதே கிடையாது. அது வந்து பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி 1952க்கு அப்புறம் 2024ல நடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழகத்தில் எப்பயுமே 80% வாக்குகள் பதிவாகவே இல்லை. முக்கியமான வார்த்தை இது. ஸோ முதல் முறையா அது பதிவாயிருக்கு. இதுல வந்து 1% டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம எஸ்ஐஆர் கொடுக்கலாம். எஸ்ஐஆர் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா,
6,28,00,000 6,30,00,000 வாக்குகள் வந்து சற்றொப்ப இருந்தது 2021. அப்ப அதுல இருந்து வந்து ஒரு 73% சொல்லிட்டு ஒரு 4,57,00,000 சம்திங் வாக்குகள் வந்து அப்ப பதிவா இருந்துச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எஸ்ஐஆர்ல ஒரு கோடி வாக்குகள் நீக்கிட்டாங்க. ஆனா நீங்க எஸ்ஐஆர் பத்தி படிச்சீங்கன்னா 70 லட்சம் வாக்குகள் நீக்கினாதான் சொல்லுவாங்க. அது என்னன்னா 1 கோடி வாக்குகள் போகஸ் ஃபேக் ஓட்டர்ஸ், இறந்தவங்க இல்லாதவங்களுக்கு இருந்த ஓட்டை நீக்கணும்னு அந்த 6,28,00,000 வந்து 5,28,00,000 மாறி போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு, அதுக்கு மேல ஒரு 37 லட்சம் பேர் புதுசா வாக்கு வாங்கியிருக்கான். 2021 அப்புறமா 18 வயசுக்கு வந்தவங்க, 19, 20, 21, 22ன்னு ஒரு 5 வருஷம். இதை தவிர வந்து ஏற்கனவே 35, 45, 65 எல்லாம் இருந்தவங்க, ஓட்டு போடாம, ஓட்டு மேல அக்கறை இல்லாம இருந்தவங்க, இன்னைக்கு அந்த ஓட்டை போடணும், அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு போய் ஓட்டு வாங்கின கதைகளாமும் உண்டு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 37 லட்சம் வாக்குகள் உள்ள வந்திருக்கு. ரஃப்லி ஒரு 35 லட்சம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த 5,28,00,000 5,73,00,000 மாறி இருக்கு. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழகத்தோட 2021 தேர்தலில் இருந்த 1 கோடி கள்ள ஓட்டுகள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 4,57,00,000 2021 போலான நம்பருக்கு வருவோம். இந்த 4,57,00,000 1 கோடி கள்ள ஓட்டுகள்ல எத்தனை ஓட்டு போல இருக்கும்னு நான் கேட்கிறேன். 1 கோடி கள்ள வாக்காளர்கள் உள்ள இருந்திருக்காங்க. அதுல எத்தனை ஓட்டு போல இருக்கும்? கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா 90 லட்சம் 80 லட்சம் போல இருக்கும். ஏன்னா கள்ள ஓட்டு வச்சிருக்கிறதே அது போடதானே. அப்ப போடாம இருந்திருக்க மாட்டான். ஒரு நல்ல வாக்காளர் வந்து ஏதோ ஒரு காரணத்தால போடாம இருக்கலாம். ஒரு கள்ள ஓட்டை போடாம விட மாட்டான். அதுக்குதான் அந்த ஓட்டை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறது. இப்ப என்ன இருக்கும், நான் அதை வந்து அந்த ஒரு 80 லட்சம் விட்டுறேன், ஒரு 37 லட்சம் 40 லட்சம் வச்சுக்கலாமா? 4,57,00,000 ஒரு 37 லட்சத்தை அப்படியே கழிச்சிரும். ஏன்னா 37 லட்சம் கள்ள ஓட்டுகள்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். இப்ப நம்பர் என்ன, ஒரிஜினலா மக்கள் வாக்களித்த நம்பர் என்னன்னா 4,20,00,000 வாக்குகள் தான் போலா இருக்கு 2021. இன்னைக்கு தேதிக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறமா 5,73,00,000 வாக்குல 4,88,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. போஸ்டல் பேலட் ஓட்ஸ்லாம் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 4,92,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. 4,20,00,000 எங்க இருக்கு, 4,90,00,000 எங்க இருக்கு? இந்த 70 லட்சம் வாக்குகளை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்க முடியும் எஸ்ஐஆரால? இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் இந்த பெருசா நம்பர் பர்ஃபார்ம் பண்ணலையே. என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கன்னா, ஒரு தலைவன், ஒரு நம்பிக்கையான முகம், எங்க வீட்டு பையன், ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் நண்பன்ற ஒரு நம்பிக்கை ஒரு மாற்றத்தின் வாய்ப்பா பார்க்கப்பட்டது. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தலாக நம்பப்பட்டது. அப்ப என்ன பண்ணுது, அதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு மக்களை ஓட்டு போட தூண்டுது. மக்கள் 10 நிமிஷம் தூரத்துல பூத் இருந்தா கூட அசமஞ்சமா இருந்த ஒருத்தன் 10 ஹவர் டிராவல் பண்ணி போற ஊருக்கு நின்று நெடுக்க வேர்த்து விறுவிறுக்க போய் இறங்கி 4:30 மணிக்கு ஊர்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சு போய் ஓட்ட போட்டுட்டு 7 மணிக்கு வீட்டுல போய் பல்லு தச்சு மோங்கல் காஃபி சாப்பிட்ட கதை நடந்திருக்குது. அப்ப இதெல்லாம் எஸ்ஐஆர் பண்ணதா? அந்த வேர்க்கையில, அந்த வேக்காட்டுல பஸ்ல பொம்பளை பிள்ளைங்க சென்னைக்கு படிக்க வந்தவங்க, வேலைக்கு வந்தவங்க ஸ்டாண்டிங்ல, சும்மா ஒரு வலசரவாக்கத்துல இருந்து கோயம்பேடு போற தூரம் கிடையாது, சென்னையில இருந்து செய்யாறு, சென்னையில இருந்து திருச்சி, பெரம்பலூருக்கு நின்னுகிட்டு போயிருக்காங்க. பஸ் ஃபிளட்டடான பஸ்ல. சென்னையில இருந்து கும்பகோணம், மயிலாடுதுறை போனீங்களா? உங்க ஊரா? நீங்க அதான் நடந்ததா? பாத்தீங்களா? பாத்துக்கங்க ப்ரூஃப். கமெண்ட்ல கதறாதீங்க. அந்த 23ஆம் தேதிக்கு முதல் நைட்டு கிளம்பணும். 12 மணி வரைக்கும் பஸ் கிடையாது. ரிட்டர்ன் போயிட்டு மறுநாள் காலைல 6 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சி, அப்பவும் செம கூட்டம். அட்லீஸ்ட் நீங்க ட்ரெயின் போயிட்டீங்க. ட்ரெயின்ல பிடிச்சி அப்படி போனோம். பாருங்க, பஸ்ஸுக்கு தான் வழின்னும் போது அந்த ரோடும் டிராஃபிக் ஜாம். நானும் ஸ்ட்ரைட்டா போய் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்கே நான் போனேன். சந்தோஷம், நிஜமா சந்தோஷம். நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு வீடு இல்ல நிஜமாங்க. நான் அதெல்லாம் சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு அப்படியே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்களை மாதிரி நான் உங்களை தான் கோட் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்க வயசு தான் இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, முதுகுல அவ்வளவு பெரிய பேகு, நின்னுகிட்டு ரீல்ஸ் அப்ப வீடியோ போட்டே போறான். நான் இவ்வளவு வேர்வையில எங்க அண்ணனுக்காக இவ்வளவு கசகசக்கான ஒரு டெம்பரேச்சர், சம்மரு, பஸ்ல அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஆம்பளைங்க நிக்கிறாங்க. அந்த புள்ள எங்க அண்ணனுக்காக நான் போறேன் அப்படின்னு. இல்ல ட்ரெயின்ல செம கூட்டம், உள்ள ஏறவே முடியல. அப்ப அங்க வெளில ஒரு காலேஜ் பையன், அவன் ஐடி கார்டு போட்டிருந்தான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு உள்ள போங்க, நான் ஓட்டு போடணும், தள்ளுங்க தள்ளுங்க. அவன் ஏதோ ஒரு காலேஜ் ஐடி போட்டிருக்கான். இப்பதான் நான் முடிச்சுட்டு வரேன், தயவு செஞ்சு உள்ள போங்க, நான் ஓட்டு போட்டே ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அப்படின்னு சொல்றதுக்கு மேல என்ன வேணும் உள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு கூட்டமும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவு கூட்டமும் நின்னு போச்சு. இதை நாங்க கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று கமிட்டடா இருக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் அதான் நான் அப்புறம் நினைச்சேன், இதெல்லாம் யாரால, இதெல்லாம் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க?
இல்லங்க. அது வேற. அவனுங்கள நீங்க உள்ள கொண்டு வராதீங்க. இது வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃபேமிலி பாலிடிக்ஸ். நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற நல்ல விஷயங்கள். இதுக்கு அவனுங்களோட வேலிடேஷன் நமக்கு தேவையே கிடையாது. நீ ஒத்துக்காது போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு ஆமா 4ஆம் தேதி வரைக்கும் கத்து வைங்க. 4ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல எங்க வச்சுப்பாங்க மூஞ்ச. அது ஒரு பக்கம் விட்டுங்க. பட் எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்குல்ல. ஒரு தலைவன் வர்றான்னா மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க ஆமா அதுல. எங்க வீட்ல எல்லாம் கையோட அழைச்சிட்டு போய் நான் ஓட்டு போட்டு கையோட வீட்ல கொண்டு வந்து ரொம்ப விட்டுருவாங்க. சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தொகுதிகள்ல வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க. அதிகாரிகள் அந்த இடத்துல இல்ல. இப்ப சிசிடிவி கேமராலாம் ஆஃப் ஆயிடுது. அங்கெல்லாம் டிவிக்கு கூட பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல. இப்ப அந்த அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க? இல்ல வெளிய வந்து நெறைய பேர் சொல்லாமயும் இருக்காங்க. அது இல்ல எதனால? ஒரு சில இடங்கள்ல இதெல்லாம் நடந்தது உண்மைதான். பட் இந்த வாட்டி இது வந்து ரொம்ப பரவலா நடக்காத மாரி பார்த்துக்கிட்டோம். அதுல வந்து நமக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. தவிர வந்து பல பூத்துகள்ல வந்து நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேல அஇஅதிமுகவோ, திமுகவோ ஆள் இல்லாம இருந்ததெல்லாம் உண்டு. ம். ஏன்னா காலையில 12 மணி வாக்குலயே வந்து ஆல்மோஸ்ட் 70% 70 போல் ஆன உடனே இவ்வளவுதான் போலிங்க. அவங்க பார்த்ததுலயே இந்த 67% தான் மொத்த போலிங்க. அதான் வந்துருச்சேன்றது ஒண்ணு. 2வது இவங்க இந்த போல் ஆவாத ஓட்டு எடுத்துட்டு வந்து 5 மணிக்கு நிப்பானுங்க. அது எல்லாம் போல் ஆகி போச்சு. இப்போ ஒரு ஓட்டு வந்து போல் ஆகாது. இவன் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப என்ன எடுத்துக்கங்களேன். ஏன்னா அவன் பார்க்கறான். என்ன பண்ணுவான்? இவன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துனானா, அடுத்த நாள் வண்டி எடுக்கும்போது தான் வெளில வருவான். ஓட்டு போடலாம் வரமாட்டான். அவன் என்னை பத்தி ஒரு அசம்ஷன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? ஏன் ஓட்டு போட்டுருவான். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணா 5 மணிக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுவான். 5 மணிக்கு மேல அனந்தஜித் அவன் வரமாட்டான். போட்டுரு. டிக்கு ஒரு அமுக்கு ஒரு அமுக்கு போட்டுருவான். இப்ப இந்த வாட்டி அனந்தஜித் 7:30 மணிக்கு போய் ஓட்டு போட்டான். அவனுக்கு என்ன வேலை? அவன் பாக்குறான். இந்த மாதிரி அனந்தஜித், சுரேஷ், கிஷோர் எல்லாம் ஓட்டு போட்டுட்டானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. மதியம் 12 மணிக்கு கட்டி காட்டுன்னு போயிட்டான். ஆனாலும் நைட்டு 7 மணி வரைக்கும் பூத்துல தாவே உட்கார்ந்து இருந்துச்சு. என்னன்னா அவன் காசு வாங்கிட்டு வந்தவன். தாவேக்காரன் காசெல்லாம் வாங்கிட்டு வரல. அவன் வீட்டுல இருந்து அவன் தண்ணி எடுத்துட்டு வந்தான். எங்க அக்கா ரஸ்னா கழட்டி வந்து குடிச்சது. ஒரு சின்னமா ரோஸ் மில்க் கடைக்கு வந்து கொடுத்துச்சு. நாங்க எங்களுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு திருவிழாவா கொண்டாடுறான். இல்ல ஒரு சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. கட்டிலோட தூக்கிட்டு வராங்க. ஓட்டு போடுறதுக்காக. இல்ல இதெல்லாம் திமுக கூட பண்ணுவாங்க. அது இல்ல எப்படி ஆனா இந்த அளவுக்கு நான் பார்த்தது அது என்னன்னா கிடையாது. அந்த தாத்தாவே நான் போகணும் ஓட்டு போடணும் தாவேக்கான்னு சொன்னது இந்த கதை. அவங்க திமுக கால எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? தூக்கிட்டு வந்து இவங்கள அமுக்கிட்டு அவங்க ஆமாமா. அப்படிதான் நடக்கும். பெரும்பாலும் ஸோ அப்படிதான் நடக்கும். என்ன சொன்னேன்? ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸுக்கு என்னைக்குமே உண்மையாவும், உழைச்சான்றின்படியும் மக்களுக்காக நிக்கணும். எனக்கு அட்லீஸ்ட் நான் அந்த கமிட்மெண்ட் எடுத்துக்கிறேன். மறக்கவே கூடாது அதனால. சார் உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.